கொஞ்சம் கண்ணாடியில் பார்க்குற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. நன்றி. அடுத்து இறுதியாக பெண்கள் தான் மிக சந்தோஷமாக குதூகலமாக வாழ்கிறார் என்ற தலைப்புக்கு அன்பு சகோதரர் திரு அழகப்பன் அவர்கள் பேச வருகின்றிருக்கிறார்கள். இந்த பட்டிமன்றம் இவ்வளவு சிறப்பாக அமைவதற்கும் அனைத்து ஏற்பாடுகளையும் முன்னின்று செய்தவர் அவர். அதற்கு ஒரு கைதட்டல் குடும்பார்கள். இயற்கை ஆர்வலர். அதனால் பட்டிமன்றத்தின் மேலே ஒரு நல்ல ஈர்ப்பு. வாழ்த்துக்கள். ஆரம்பிங்க அவங்க செய்தியை. நடுவர் ஐயாவுக்கு வணக்கம். என் அணியினர் எதிரணியினர் அனைவருக்கும் வணக்கம். எதிரே இருக்கும் என் உறவுகள் சொந்தங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல ஒரு பட்டிமன்ற தலைப்பு. நல்ல நடுவர் நல்லா இடையில பயணிச்சுக்கிட்டே போகிறாங்க. எல்லாரோட பேச்சிலையும் இடையில புகுந்து பேசிக்கிட்டு போகிறாங்க. நல்லா கற்பை வந்து நல்லா ஆரம்பிச்சுட்டு போயிட்டாங்க. சூப்பராக பேசுனாங்க. ஆமாம், அந்த அவங்க பேரை சொன்னோன்னே கரண்ட் போகுது. ஏழ்றையா என் வீட்டு ஏழ்றையா எரும மாடம் என்ன எவ்வளோ வார்த்தைகள் அள்ளி தெளிச்சுட்டு போயிட்டீங்க. 7:30 மணிக்கு எந்திரிக்கிறாரா? எத்தனை மணிக்கு படுத்தாரு தெரியல எங்கள் அத்தான் பாவத்தை. அவர் துண்டு காணான்னு தேடினாராம். அவங்க எடுத்து கொடுத்தாங்க. இதில் வேற அதாவது வேற வீட்டில் நினைச்சா எல்லாத்தையும் சொல்லிட்டு எருமானு சொல்லிட்டு பார்க்குறாங்க. எய்தாப்பில் அவங்க மாமியார் எல்லாம் இருக்காங்க. மாமியார் யார் அந்த கும்புதான் கேட்டுட்டு போகணும் போகும்போது. ஆமா, கேட்டு தான் போகணும். ஒரே டக்கு பார்த்தாங்க. இல்லை கேட்காம போகக்கூடாது, போய் கேட்டு தான் போகணும். அது முதல்ல இடையில கற்பகம்ன்றாங்க, அப்புறம் குமுதான்றாங்க, அப்புறம் கேரக்டரை மாற்றிட்டே இருக்காங்க. 3 வீட்டு ஸ்டோரி மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்கள ஸ்டோரியை சொல்கிற மாதிரி. டீ குடிக்க அதான் 7:30 மணிக்கு எதிர்த்து வெளியே டீ குடிக்க போகிறாங்கன்னா உங்களை தொந்தரவு பண்ணக்கூடாது தான். கேட்டால் 7:30 ஆகும்னு தான் அவங்க 7:30 மணிக்கு டீ குடிக்க வெளியே போகிறாரு. வீட்டில் 7:30 ஆயிடக்கூடாதுன்ட்டு டீ குடிக்க. அப்புறம் ஒரு நாள் லேடி கெட்ட போட்டு போகணுன்னு பிரியா சொல்கிறாங்க. ஒரு நாள் லேடி கெட்ட போட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நாங்கள் சந்தோஷமாக ஏற்று ஒரு நாள் லேடி கெட்ட போட்டு ஆண்களை எல்லாம் சந்தோஷமாக வாழ வைக்கலாம் நாங்கள் முயற்சி பண்ணுறோம். அதாவது அவங்க சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் மேக்கப்பு தூக்கலை போட்டால் வந்து குறை சொல்கிறாங்கண்ணே. ஆமாம்மா, மேக்கப்பு தூக்கலை போட்டால் அப்புறம் குறை சொல்லலாம் சொல்லுவாங்க. அப்படியே லிப்ஸ்டிக்கு வந்து வந்தப்போ எதுக்கு வந்ததுன்னா மேலை நாடுகளில் வந்து அந்த பனிக்கு வந்து உதவி ட்ரை ஆயிருன்ட்டு ஒரு ஸ்டிக்கு இது பண்ணி அதை இது பண்ணுவாங்க. ஒரு வெண்ணெய் மாதிரி இங்கே வெண்ணெய் ஃபார்ம் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்காக தான் அதை பயன்படுத்தினாங்க. நாளடைவில் அதையும் மேக்கப் பொருளாக மாற்றிட்டாங்க. அது ஒரு அழகு சாதனமாக. அதாவது இதுக்குன்னு இல்லை, திங்கிற பொருள்லேருந்து என்னவா இருந்தாலும் இருக்கட்டும். ஏங்க அந்த அவர் அத்தான் சொல்லிட்டு போனார், கொரோனா காலத்தில் பெண்கள் பாடுபட்டாங்கன்ட்டு. அப்புறம் ஆண்கள்லாம் பாடுபடாத மாதிரி வீட்டில் இருந்து வேலை பார்க்குறது எவ்வளோ கஷ்டன்றது அவங்களுக்கு தெரியலை. தெரிஞ்சானா தெரில. வீட்டில் உட்காந்து வேலை பார்க்க முடியுமா? மீட்டிங் கால் அட்டன் பண்ணிருப்பேன். இதுதான் இந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்கேன் ஆஃபீஸ் போய் அப்படின்வாங்க. அசால்ட்டாக சொல்லுவாங்க. அதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியுமா அவங்களுக்கு? அதுவும் இல்லாமல் கொரோனா பீரியடில் மாஸ்க்கு போடணும். அங்கே பல உயிர் போய்கிட்டு இருக்கு. அவங்க வந்து கொரோனாவுக்கு மாஸ்க்கு போடணுன்றாங்க. இவங்க ட்ரெஸ் எடுக்க போகிறாங்க. ட்ரெஸ் எடுக்கும்போது ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக மாஸ்க் வந்துருக்கியா லேடிஸ்க்கு? இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எவ்வளோ பெரிய விபத்தான ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, ஒரு எமர்ஜென்சி இதாக இருக்கட்டும், எதுவாக வேணாலும் இருக்கட்டும், அந்த இடத்துல ஒரு அழகு சாதனத்தை பயன்படுத்திடுவாங்க அவங்க. ஓகேங்களா? மாஸ்க் இதே ஆண் என்ன பண்ணுறாங்கன்னா போகிற பக்கம் 5 ரூபாய்க்கு ஒரு மாஸ்க் இருக்கும். அது ஒரு ப்ளூ கலரில் இருக்கும். அது ஒரு பேப்பர் மாதிரி இருக்கும். அதை சும்மா அப்படி மூஞ்சில் போட்டுப்போம். அது எங்கேயா போலீஸ் 100 ரூபா பிடிச்சிடலான்னு பயந்துக்கிட்டு அதை வாங்கி போட்டு போய்கிட்டே இருப்பான். அது வாயிலே இருக்காது, இங்கனக்குள்ள வச்சுருப்பாங்க. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதோட அழகாக ஒரு அந்த மாஸ்கை பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த சாரிக்கு மேட்சாக அவ்வளோ இதாக எதையுமே வந்து கலைநயத்தோட அது வாழ்க்கையை வந்து ரொம்ப ரசித்து வாழ்கிறதுல பெண்களுக்கு ஈடு எதுவுமே கிடையாது. ஆண்கள் அந்த அளவுக்கு வாழ்கிறது கிடையாது. ஆண்கள் வாழ்கிறான், சந்தோஷமாக இருக்கான். ஆனால் வந்து ரசித்து எல்லாத்தையும் வந்து ஒரு அனுபவபூர்வமாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சமைச்சா ஒரு டீ போட்டால் கூட என் வீட்டில் டெய்லியும் கேட்பாங்க, டீ எங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. அதை நம்ம நல்லா இருக்கிறப்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். நல்லா இல்லைன்னா நல்லாலாம் சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஆண்கள் வந்து எவ்வளோ அதை மேனேஜ் பண்ணி வாழ்றான்றது. அப்புறம் குறிப்பாக பிரியா சொன்னாங்க, ஏதாவது ஒரு பதவி கொடுக்குறீங்களா, தலைவர் செயலாளர் பொருளாளர், இவங்க தலைவர் செயலாளர் பொருளாளர் என்னென்ன சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, எல்லா ஊரில் எவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? ஏதாவது சும்மா வெளியே நின்று பேசிட்டு போயிடுறீங்க. எல்லா ஊர்லயும் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. வந்தா கொடுத்துட்டு போலாம் நினைச்சிட்டு இருக்கோம். கொடுத்துட்டு போலாம் நினைச்சிட்டு எங்க என்ன நடக்கும் தெரிய மாட்டேங்குது. பதற்றமாவே இருக்கு. அடுத்த வட்ட திருவிழாவில் ஆட்சிமா நடத்திட வேண்டியதான். ஆமா, ஃபுல்லா நீங்க நடத்துங்க. பிரச்சனையே இல்லாம ஒரு திருவிழாவை நடத்துங்க. நீங்க அதுல ஒரு அருமையா சொன்னீங்க.
அந்த பதவி கொடுக்கல இது கொடுக்கலன்னு. நீங்களாம் கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நாங்கள் வந்து அந்த எந்த ஒரு பிரச்சனையும் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஆண்கள் இருக்காங்க. அதான் வீட்டில் பூரா நீங்கள் தான் நம்ம நாட்டாமல் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்புறம் என்ன வெளியில் வேற வந்து நாட்டாமல் பண்ணுறீங்க? வீட்டில் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறது தானே. இப்போ வெளியில் சபையில் தலைவர் செயலாளர் பொருளாளர் பேசுகிறத நீங்கள் சொல்கிறது தானே பேசுகிறாங்க, அப்புறம் என்ன? அப்புறம் ஒதுக்கி வைக்கிறாங்க ஆண்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது பெண்கள் கணவனை இழந்த பெண்களை ஒதுக்கி வைக்கிறது, பெண்களை ஒதுக்கி வைக்கிறது ஆண்கள் கிடையாது, முதல் தெரிஞ்சுக்கோங்க. பெண்களை ஒதுக்கி வைக்கிறது பெண்கள் மட்டும்தான், ஓகேங்களா? ஏம்மா நீ வரக்கூடாது அந்த இடத்துக்கு, நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறது ஆண்கள் சொல்கிறதில்ல, பெண்கள் தான் சொல்கிறாங்க, அதை புரிந்து கொள்ளுங்கள். அப்புறம் வந்து சொன்னார் திருமுருகன் அத்தானை வந்து அருமையாக சொன்னார், இன்றைய சூழலில் பெண்கள் வந்து அப்போ என்னவோ ஒரு பாட்டு பண்ணார், கண்ணே மணியே போராட்டம் அப்படின்னாரு. அது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு? என் பிள்ளைகிட்ட போய் நான் தேவா பாட்டு போட்டேன், ஏஆர் ரஹ்மான் போட்டாரேப்பா அனிருத்துப்பா அப்படின்றாங்க. ரூத்து அனிருத்துன்னுதுங்க. இவர் கன்னிமணி அது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? நீங்கள் 60s பிறந்தீங்களா 50s பிறந்தீங்களா? இப்போ வந்து அந்த பாட்டு போட்டு இன்னும் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்றீங்க. விஸ்வாஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாரு, ஒரு பெரிய மனுஷன் சொல்கிறாரு, அதுக்கு ஒரு மதிச்சு கேட்குறீங்களா? இவர் வாங்கி கொடுத்தாரா? வாஷிங் மிஷின் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மாலாம் ஆட்டுக்கல் அம்மிக்கல்ல ஆட்டிட்டு இருந்தாங்க. இப்போ இருக்கா ஆட்டுக்கல்? உங்கள் வீட்டில் இருக்கா? யார் வீட்டில் ஆட்டுக்கல் இருக்கா? இப்போ இல்லை. நானும் வீடு காலி போகிறப்ப ஆட்டுக்கல் ஏமா இதை ஏமா தூக்கிட்டு சுமக்குறீங்கன்னு சொன்னேன். இன்னைக்கு வரைக்கும் எங்கள் அம்மா திட்டிட்டு இருக்காங்க. ஆட்டுக்கல் பொருட்காட்சி தான் பார்க்குற மாதிரி இருக்கு. ஆமாம் ஆமாம், வீட்டில் ஒருத்தர் இல்லை. ஆமாம், இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு போகிறேன். எங்கள் அம்மா திட்டுவாங்க, அந்த ஆட்டுக்களை விட்டுட்டியாடா ஆட்டுக்கல். அதான் ஒரு ஹோட்டல்காரை எடுத்துகிட்டு போயிட்டான். அதில் வேற அந்த சமையலை பற்றி எதாவது சொல்லிட்டு இருந்தாங்க. அதே இந்த ஒரு படத்தில் வடிவேலு போய் இந்த தோசையில் எண்ணெய் ஊற்றாம என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோசை, அண்ணனுக்கு ஒரு தோசை அப்படின்னு ஒருத்தர் வந்து கேட்பாங்க, உன்னை ஏண்டா நான் எப்படி அவ்வளோ ஒரு சுவாரஸ்யமாக ஒரு தோசை கேட்டேன் அப்படின்னு. நாங்களே வீட்டில் பொண்டாட்டியோட சமையல் தாங்க முடியாமல் தானே இங்கே வந்து சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். நீ வந்து தோசை கேட்குற அப்படின்னு. நானும் அதுக்கு தான் வந்தேன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது இப்போ வந்து நிறையா அதாவது பெண்களுக்கு வந்து சௌகரியங்கள் வந்துருச்சு. இப்போ சொல்கிறாங்க, அந்த சித்தப்பா அருமையாக சொன்னார், அந்த வீட்டில் மாவு அரைக்கிறதுக்கு மிஷின் இருக்கு, அது மாவு அள்ளி போடுறது வந்துருச்சு. அடுத்து இப்போ தோசை ஊற்றுற மிஷின் வந்துருச்சு, தெரியுமா உங்களுக்கு? விஸ்வாசர் தான் சொல்லிட்டு போனாரு. இப்போ வந்து நீங்கள் மாவை ஊற்றவங்க வேணாம், அந்த தோசை மிஷினை பக்கத்தில் வச்சு அப்படியே ஊற்றி விட்டுறலாம். நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், இப்படி அரிசியும் இதையும் போட்டுட்டு நீங்கள் தோசை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான், ஓகேங்களா? ஸோ மிஷினரி நிறையா வந்துருச்சு. பெண்களுக்கு வந்து இப்போ சௌகரியங்கள் வந்துருச்சு. இப்போ அந்த அதிகமான நேரத்தை அவங்க மேக்கப் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கிறவங்க. அதாவது இதை இட்லின்னு சொன்னால் சட்னி கூட நம்பாதுன்னு சொல்கிற மாதிரி, நான் உங்கள் வீட்டு பீரோக்கிட்ட போய் ஆண்கள் தான் அனுபவிக்கிறான்னு சொல்லிடாதீங்க, ஏன்னா அது நம்பாது உங்களை. உங்கள் வீட்டு பீரோவில் உங்களுக்கு எத்தனை அடுக்கு இருக்குது? 4 அடுக்கு இருக்குன்னா 4 அடுக்கில் 3 அடுக்கு வந்து உங்களுக்கு அவங்களுக்கு தான் இருக்கும். உண்மையை சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்க. சேலை பத்தலன்னு எய்த்த விட்ட கேட்டாங்க, நீங்கள் அடுத்த நாள் அந்த சேலை வாங்கி கொடுத்தா அனுப்பிங்க. இல்லைன்னா அந்த தீபாவளி முடிஞ்சாலும் அது பொங்கல் வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த சேலையெல்லாம் உங்கள் வீட்டில் ஏறி இருக்கும், சரிங்களா? அப்புறம் சேலைகள் அதிகமாக வச்சுருக்காங்க, அவங்க சொல்லிட்டு தான் போயிட்டாங்க. சுடிதார் இருக்குது, நீங்கள் போட முடியுமா வைக்க முடியுமா? அதை தான் நானும் சொல்கிறேன். சேலை சுடிதார் எல்லாம் வந்து அவங்களுக்கு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. நம்மளுக்கு 4 ஒரு சட்டை, 4 சட்டை, 4 பேண்ட்டு, அதை கூட எடுத்து வைக்கிறதுக்கு பேக்கில் எடுத்து வைங்கம்மாண்ணா, நீங்கள் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதெல்லாம் சூப்பராக சொன்னாங்க, ப்ளீக் பண்ணுறேன்னு உண்மையாக ஒத்துக்கிட்டு போயிட்டாங்க என் மனைவி. அது ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதாவது நல்ல வேலை அந்த அணியில் வந்து இருந்ததுனால எனக்கு ஒரு சாதகமான ஒரு நிலை ஏற்பட்டுருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் அடுத்து வந்து உண்மையை சொல்ல போனோம்னா, இப்போ பெண்களுக்கு வந்து நிறைய சௌகரியங்கள் வந்துருச்சு, மிஷினரிஸ் வந்துருச்சு, மேக்கப்ஸு. இப்போ வேலைக்கு போகிறாங்க, வேலைக்கு போகிற இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சம்பாத்தியத்தில் அவங்க செய்ய முடியாத செய்கிறாங்க. அதாவது நானும் சொல்கிறேன், பெண்கள் வந்து கஷ்டப்பட்டாங்க, நீங்கள் சொன்னால் எல்லாத்தையுமே ஏற்றுக்கிறேன். இன்றைய சூழ்நிலையில் தான் தலைப்பு வந்து இன்றைய சூழ்நிலையில் ஆண்களா பெண்களா அனுபவித்து வாழ்வதுன்னா, இப்போ பெண்கள் வந்து பெரும்பான்மையாக இருக்காங்க. இப்போ அதுதான் உண்மை. ஆண்களுக்கு வந்து மன உளைச்சல் நிறையா இருக்குது. ஆண்கள் வந்து வெளியில் ஜாலியாக இருக்க மாதிரி இருப்பான், மன உளைச்சல் அதிகமாக இருக்கான். பெண்கள் வந்து எந்த பிரச்சனை வந்தாலும் அழுதுட்டு ஈஸியாக 4 பேர்ட்ட சொல்லிவிட்டு அவங்க கேஷுவலாக போய்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் பிரச்சனையை வந்து அவங்க ஃபீல் பண்ணி சொல்லுவாங்க, அழுவாங்க. ஆனால் அவங்க அதை அழுது அவங்களோட பிரச்சனையை சொல்லிவிட்டு அவங்க பாட்டுக்கு அடுத்த இதுக்கு போயிடுவாங்க. ஆண்கள் வந்து மனசில் வச்சுருப்பான், வெளியில் வந்து அவன் சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்கும், அவனுக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். அவன் ஃபேமிலிக்காக ஒன்றும் இல்லை. அவங்க சொன்னாங்க, கற்பகம் சொன்னாங்க, அடிநிலை வேலைகளுக்கெல்லாம் பெண்களை வச்சுருக்கீங்க, உயர்நிலை பதவிகள்லாம். ஏங்க இங்கேருந்து எத்தனை பேர் ஃபாரினுக்கு போய் கூலி வேலைக்கு போகிறாங்க, இந்த வேலைக்கு போவாங்க, சி கிரேடுன்னு சொல்லுவாங்க. அந்த வேலைக்கு போகிறதுலாம் பெண்கள் போயிருக்காங்களா? ஒரு பெண் கூட போயிருக்க மாட்டாங்க. அதாவது ப்ராப்பர் வீசாலையோ எதுலையோ இல்லை ப்ராப்பர் இல்லாத இம்ப்ராப்பராகவோ போயிருப்பாங்க. அங்கே போய் என்ன வேலை பார்ப்பாங்க? அதான் வடிவேல் வந்து சிறுக்கு சட்டை போட்டுக்கிட்டு வருவார், அங்கே துபாய் மெயின் ரோடுன்ட்டு. ஆனால் அங்கே ஒட்ட வேலை பார்த்துருப்பாரு, கம்பி கட்டுற வேலை பார்த்துருப்பாங்க. ஸோ இவ்வளோ மாதிரி ஏகப்பட்ட வேலைகள் பார்த்துருக்காங்க. பார்த்து அந்த மனிதர்கள் வந்து
தான் குடும்பத்துக்காக அங்கேருந்து பணத்தை அனுப்பி வீடு கட்டி அதை 10 வருஷம் 15 வருஷம் இருப்பாங்க. மிலிட்ரிக்கு போகிறப்ப ஆண்களும் 10 வருஷம் 15 வருஷம் இருக்கிறாங்க. தன்னோட வாழ்க்கையவே அங்கே இழந்துட்டு வராங்க. ஏன் நல்ல பதவிக்கு போகிறவங்களும், ஒரு ஐடியில் இருக்கிறவங்களும், ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருக்கிறவங்களும், இப்போ அரபு கண்ட்ரிஸ்க்கெலாம் போகிறவங்க கூடமே தன்னோட வீடுகளை அதாவது கமிட்மெண்ட்ஸ் நிறையா இருக்குது. ஆண்கள் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறான், பெண்கள் எடுத்துக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. தான் குடும்பத்தை தான் பிள்ளையை பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து பொறுப்புகளை வந்து நிறைய சுமக்கிறாங்க. இப்போ அதே அளவில் ஆண் சம்பாதிக்கிற அளவுக்கு பெண் அதிகமாக சம்பாதிச்சாங்கன்னா அவங்க பெரும்பான்மையாக வந்து அதை அவங்களோட பர்சனல் யூஸ்க்கு பயன்படுத்திக்க முடியும். ஆண்னாலும் அப்படி முடியாது. ஒன்று. அடுத்து இவங்க வந்து வேற என்ன சொன்னாங்கன்னா, அந்த டூருக்கு சொன்னாங்க. டூருக்குலாம் போக முடியுதா, நாங்களாம் பிளான் பண்ணால் போக முடியுதுன்னு. இப்போ உண்மையாகவே சொல்லுங்கள், நம்ம குரூப்பில் அதிகமாக டூருக்கு போகிறது யார்? இந்த சுற்றுலா தோழிகள் வந்ததுக்கப்புறம் யார்? அதாவது நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் போக முடியுமா? கோவாவுக்கு போகணும்னா நீங்கள் 10 பேரை கூட்டிகிட்டு 10 நாள் போக முடியுமா? அவங்க 10 நாள் போகிறாங்க. காசிக்கு ட்ரெயின்லேயே 4 நாள் போகிறாங்க. நீங்கள் போவீங்களா? அவங்க வேலையை விட்டுட்டு போக முடியுமா? அவங்க வாட்ஸ்அப்பில் போட்டுறாங்கப்பா, நம்ம ஆட்கள் போடுறது இல்லை, அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. அந்த அதாவது நம்ம ஆஃபீஸில் ஒரு ப்ரெஷரான ஒரு வேலை பார்த்துருப்போம். அன்னைக்கு ஃபஸ்ட்டு நாள் அவங்க போட்டிருப்பாங்க. திருப்பி இன்னொரு டாஸ்க்கு பார்ப்போம். ஒவ்வொரு நாள் ஒரு நம்மளுக்கு வேலை மாறிட்டே இருக்கு. ஆனால் அவங்க போன டூர்லேருந்து திருப்பி வந்திருக்கவே மாட்டாங்க. ஒரு 10-15 நாளில் நம்ம ஒரு 10 வேலை இங்கே பார்த்துருப்போம். ஆஃபீஸில் நிறைய டாஸ்க்கு கொடுத்துருப்பாங்க. ஆனால் அவங்க ஒரு டூர்லேருந்து வெளியே வந்திருக்க மாட்டாங்க. பெண்கள் வந்து அவ்வளோ வாழ்க்கையை அனுபவிக்கிறாங்க. இப்போ நல்ல சாதகமாக இருக்குது. அனைவரும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இருக்கிற பெண்கள் நல்ல வாழ்க்கையை பயன்படுத்திக்கிறாங்கன்ட்டு என்று சொல்லி கருதிக்கு பெண்கள் வாழ்க்கையை அனுபவித்து வாழ்வதற்காக ஆண்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.